2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். தமிழகத்தில் இன்று வெளியாகிறது வரைவு வாக்காளர் பட்டியல். 50 லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்பு. தமிழகத்தில் 2026 ஏப்ரல் மாதம் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. இதையொட்டி SIR எனப்படும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை இந்திய தேர்தல் கமிஷன் மேற்கொண்டு வருகிறது. இதன் முதல் கட்டமாக வாக்காளர் கணக்கெடுப்பு பணிகள் நவம்பர் 4ஆம் தேதி துவங்கின. இதற்காக தமிழகத்தில் உள்ள 6.41 கோடி வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவங்கள் வழங்க முடிவு செய்யப்பட்டது. ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் 68,470 பேர் வாயிலாக வீடு வீடாக படிவம் விநியோகம் செய்யப்பட்டது. பூர்த்தி செய்யப்பட்டு திரும்ப பெறப்பட்ட படிவங்கள் தேர்தல் கமிஷனின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் இப்பணிகள் 100% முடிந்துள்ளதாக தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து இன்று மாநிலம் முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. ஆனால் சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் SIR கணக்கெடுப்பு பணிகள் முறையாக நடக்கவில்லை. இதனால் இன்று வெளியாகும் வரைவு வாக்காளர் பட்டியலில் பல்வேறு குளறுபடிகள் இருக்கும் என கூறப்படுகிறது. SIR கணக்கெடுப்பு பணிக்கு திமுக தலைமை எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் அந்த கட்சியினர்தான் கணக்கெடுப்பு பணியில் முழுமையாக பங்கேற்றனர். அதிமுக தரப்பில் பெரிதாக எந்த முன்னெடுப்புகளையும் செய்யவில்லை. கணக்கெடுப்பு படிவங்கள் பல இடங்களில் உரிய வாக்காளர்களிடம் வழங்கப்படவில்லை. பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் ஏஜென்ட்டுகளிடம் வழங்கலாம் என தேர்தல் கமிஷன் அனுமதி அளித்தது. இதனால் ஓட்டுச்சாவடி அலுவலர்களிடமிருந்து படிவங்களை மொத்தமாக வாங்கி அவற்றை பூர்த்தி செய்து அரசியல் கட்சிகளின் ஏஜென்ட்டுகள் ஒப்படைத்து உள்ளனர். தற்போது வாக்காளர் பட்டியலில் இருந்து 50 லட்சம் பேர் வரை நீக்கப்படுவர் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் முறைப்படி கணக்கெடுப்பு பணிகள் நடந்திருந்தால் மேலும் பல லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு இருப்பர். தேர்தல் பணிக்கு நியமனம் செய்யப்பட்ட பார்வையாளர்கள் மட்டுமின்றி தேர்தல் நடத்தும் அலுவலர்களான மாவட்ட கலெக்டர்களும் இந்த குளறுபடிகளை கண்டறிந்து சரி செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் பல்வேறு குளறுபடிகளுடன் இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி மாதம் வெளியிடும் வரை புதிய வாக்காளர்கள் சேர்ப்பு பணியில் தமிழக கட்சிகள் ஆர்வம் காட்டும். ஊரக வேலை திட்டத்தில் மாற்றம், பிரதமருக்கு ஸ்டாலின் கடிதம். ஊரக வேலை உறுதி திட்டம் தொடர்பான VBG ராம்ஜி சட்ட முன்வடிவை செயல்படுத்த வேண்டாம் என பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை VBG ராம்ஜி திட்டம் என மாற்றுவதற்கான சட்ட முன்வடிவை பார்லிமெண்டில் அறிமுகப்படுத்தியதை எதிர்க்கிறேன். இந்த சட்ட முன்வடிவில் உத்தரவாத வேலைவாய்ப்பை ஆண்டுக்கு 125 நாட்களாக அதிகரித்திருப்பது வரவேற்கத்தக்க அம்சமாக இருந்தாலும் மற்ற விதிகள் அடிப்படை கொள்கைகளை பலவீனப்படுத்துகின்றன. மாநிலங்கள் மீது கடுமையான நிதிச்சுமைகளை சுமத்துவதுடன் கூட்டாட்சி தத்துவத்தை அழிக்கும் வகையில் உள்ளது. மாநிலங்களின் நிதியையும் நாடு முழுதும் உள்ள கோடிக்கணக்கான ஏழை கிராமப்புற தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் இது கடுமையாக பாதிக்கும். மேலும் 60:40 என்ற நிதி பங்கீடு முறை ஏற்கனவே நெருக்கடியை சந்தித்து வரும் பல மாநிலங்கள் மீது கூடுதல் சுமையை ஏற்படுத்தும். திட்டத்தின் பெயரை மாற்றுவது காந்தியின் கிராம சுயராஜ்யம் மற்றும் அதிகார பரவல் குறித்த தொலைநோக்கு பார்வையை சிதைக்கும் வகையில் உள்ளது. இந்த சட்ட முன்வடிவு சிறப்பாக செயல்படும் தமிழகம் போன்ற மாநிலங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை சீர்குலைக்கும். எனவே VBG ராம்ஜி சட்ட முன்வடிவை செயல்படுத்த வேண்டாம், இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. நிர்மலாவுடன் வேலுமணி சந்திப்பு. தேர்தல் கூட்டணி தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் டெல்லியில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தனர். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் மேலும் கட்சிகளை சேர்த்து கூட்டணி வலுவாக்க வேண்டும் என்பதற்காக இருதரப்பிலும் பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த வாரம் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியை தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார். அதன்பின் அவர் டெல்லி சென்று மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து பழனிசாமியை சந்தித்து பேசிய விவரங்களை தெரிவித்தார். அவர்கள் சில ஆலோசனைகளை வழங்கினர். அதன்பின் அவர் சென்னை திரும்பினார். அதன் தொடர்ச்சியாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி மற்றும் CV சண்முகம் ஆகியோர் டெல்லி சென்று நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினர். அப்போது கூட்டணி தொடர்பாக ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. தமிழகம் வருகிறார் தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தலைமை வகிக்கிறது. அக்கட்சி தலைமையுடன் தொகுதி பங்கீடு பேச்சு நடத்தி 50 தொகுதிகளை பெற பாரதிய ஜனதா முடிவு செய்துள்ளது.
எனவே தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதுடன் பாரதிய ஜனதா வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட விஷயங்களை கவனிக்கவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை தமிழக பாரதிய ஜனதா தேர்தல் பொறுப்பாளராக அக்கட்சி மேலிடம் சில தினங்களுக்கு முன் அறிவித்தது. அவரும் இணை பொறுப்பாளர்களான மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மெக்வால், முரளிதர் மோகல் ஆகியோர் வரும் 23 சென்னை வர உள்ளனர். அன்று அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியை சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேச உள்ளனர். இதைத் தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி, தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா ஆகியோரையும் சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருமாறு அழைப்பு விடுக்க உள்ளார். மேலும் புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்களையும் பாரதிய ஜனதா தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சந்திக்க உள்ளார். நீதிபதிகள் செயல்பாடு சுப்ரீம் கோர்ட் அதிருப்தி, பொறுப்புடன் செயல்பட அறிவுரை. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த முதன்மை மற்றும் மாவட்ட நீதிபதி ஒருவர் கடந்த நவம்பர் இறுதியில் ஓய்வு பெறுவதாக இருந்தது. இந்த நிலையில் சம்பந்தமே இல்லாமல் அடுத்தடுத்து சில உத்தரவுகளை பிறப்பித்ததால் நவம்பர் 19ஆம் தேதி அவரை அந்த மாநில ஹைகோர்ட் சஸ்பெண்ட் செய்தது. இது அவர் மீதான ஒழுங்கு நடவடிக்கையாக அறிவிக்கப்பட்டது. ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து சம்பந்தப்பட்ட நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட்டார். தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் விசாரித்தது. மனுதாரர் சார்பில் ஆஜரான வக்கீல் மனுதாரர் தரப்பு வாதங்களை முன்வைத்தார். மனுதாரர் நன்மதிப்பை பெற்றவர், அவரது பதவிக்காலத்தில் சிறப்பாக பணியாற்றியவர். நீதிமன்ற உத்தரவுகளை பிறப்பித்ததை காரணம் காட்டி அவரை பணியிடம் நீக்கம் செய்தது தவறு, இதை சுப்ரீம் கோர்ட் ஏற்கக்கூடாது என்றார். இதை கேட்ட சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் கூறியதாவது: மத்திய பிரதேசத்தில் நீதிபதிகளின் ஓய்வு வயதை 60 61 உயர்த்தும்படி அந்த மாநில அரசிடம் சுப்ரீம் கோர்ட் வலியுறுத்தியிருந்தது. அதன்படி சம்பந்தப்பட்ட நீதிபதியின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு நவம்பர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் கூட தெரியாத அவர் பணி ஓய்வு பெறுவதாக நினைத்து கடைசி நேரத்தில் சம்பந்தமே இல்லாமல் சில உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். அவர் மீதான ஒழுங்கு நடவடிக்கை குறித்து தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு மூத்த நீதிபதியிடமிருந்து இதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. தேவைப்பட்டால் அவர் ஹைகோர்ட்டில் நேரடியாக முறையிட்டிருக்கலாம். அதேபோல் சுப்ரீம் கோர்ட்டில் அவர் வழக்கு தொடர்ந்ததற்கு பதில் ஹைகோர்ட்டையே அணுகியிருக்கலாம். அவரது செயல் அதிருப்தி அளிக்கிறது. ஓய்வு பெறுவதற்கு முன் மனுதாரர் சிக்ஸர் அடிக்க துவங்கியுள்ளது துரதிர்ஷ்டவசமானது. ஓய்வு பெறும் முன் அடுத்தடுத்து உத்தரவுகள் பிறப்பிக்கும் பழக்கம் நீதிபதிகள் இடையே தற்போது அதிகரித்துள்ளது. இதுபோன்ற நடவடிக்கையை ஏற்க முடியாது. மனுதாரர் தனக்கான நிவாரணம் கோரி ஹைகோர்ட்டை அணுக வேண்டும். 4 வாரத்திற்குள் ஹைகோர்ட் அதை விசாரித்து வழக்கை முடிக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் உத்தரவிட்டது. 1500 பேர் வசிக்கும் கிராமத்தில் 3 மாதத்தில் 27,000 குழந்தை பிறப்பு. மாவட்ட நிர்வாகம் அதிர்ச்சி. மகாராஷ்டிராவின் யவத்மால் மாவட்டத்தில் உள்ள ஷெந்துருசானி கிராமத்தில் கடந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் மொத்தம் 27,397 குழந்தைகள் பிறந்திருப்பதாக அரசு ஆவணங்களில் பதிவாகியுள்ளது. அரசு திட்டங்களின் கீழ் நிதி ஒதுக்குவதற்காக அதிகாரிகள் டிஜிட்டல் ஆவணங்களை சரிபார்த்த போது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். ஏனெனில் குறிப்பிட்ட அந்த கிராமத்தில் மொத்த மக்கள் தொகையே 1500 தான். அப்படி இருக்கையில் 3 மாதங்களில் 27,000த்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் எப்படி பிறந்திருக்கும் என சந்தேகம் ஏற்பட்டது. தொடர்ந்து இது குறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. டிஜிட்டல் குற்றங்களை விசாரிக்கும் சைபர் கிரைம் போலீசார் இது பற்றி விசாரித்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. பிறப்பு, இறப்பு விவரங்களை பதிவு செய்யும் இணையதளத்தை சைபர் குற்றவாளிகள் ஹேக் செய்து போலியான தகவல்களை பதிவேற்றியது தெரிய வந்தது. அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு பிறப்பு, இறப்பு பதிவு மிக அவசியம் என்பதால் அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்த யாரோ திட்டமிட்டு செய்த சதி என போலீசார் சந்தேகிக்கின்றனர். வெப்சைட்டை ஹேக் செய்தது யார்? தவறான தகவல்களை பதிவேற்றம் செய்வதில் அரசு ஊழியர்கள், அதிகாரிகளுக்கு தொடர்பு உள்ளதா என்ற வகையில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அனுமன் ஜெயந்தி விழா கோலாகலம். ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைமாலை. தமிழகம் முழுதும் உள்ள ஆஞ்சநேயர் கோயில்களில் அனுமன் ஜெயந்தி விழா இன்று வெகு விமர்சையாக நடந்து வருகிறது. நாமக்கல்லில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயிலில் 1,08,000 வடைமாலை சார்த்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. வடைமாலை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு ஆஞ்சநேயர் காட்சியளித்தார். அதிகாலையிலேயே திரளான பக்தர்கள் பங்கேற்று ஆஞ்சநேயரை தரிசித்தனர். இன்று காலை 11 மணிக்கு நல்லெண்ணெய், பஞ்சாமிரதம், சீயக்காய் தூள், 1008 லிட்டர் பால் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன.
மதியம் 2 மணிக்கு தங்க காப்பு அலங்காரத்தில் ஆஞ்சநேயர் காட்சியளிக்கிறார். மாலை தங்க தேர்பவனி நடக்கிறது. அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூடு விழாவுக்கு அனுமதி. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்கா சந்தனக்கூடு திருவிழா 2026 ஜனவரி 6 நடக்கவுள்ளது. டிசம்பர் 21 மலைமேல் ஏற்றப்படும் மரத்திலான கொடியேற்றத்திற்கான ஊர்வலம் நடக்கவுள்ளது. இதற்கான அமைதி கூட்டம் திருமங்கலம் ஆர்டிஓ அலுவலகத்தில் ஆர்டிஓ சிவஜோதி தலைமையில் நடந்தது. இதில் திருப்பரங்குன்றம் கோயில் உதவி ஆணையர் சசிபிரியா, தாசில்தார் கவிதா, தர்கா நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிக்கந்தர் பாதுஷா தர்கா நிர்வாகம் சார்பில் ஜனவரி 6 நடக்கவுள்ள சந்தனக்கூடு திருவிழா 2025 டிசம்பர் 21 திருப்பரங்குன்றம் மலைமேல் ஏற்றப்படும் மரத்திலான கொடியேற்ற நிகழ்வுக்கு கடந்த ஆண்டுகளில் பிறப்பிக்கப்பட்ட நிபந்தனைகளை இந்த ஆண்டும் கடைபிடிக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. வழக்கமான வீதிகளில் ஊர்வலம் செல்லும் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படா வண்ணம் திருவிழாவை நடத்த வேண்டும். புதிய நடைமுறைகளை ஏற்படுத்தவோ பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பட்டாசு வெடித்தலோ கூடாது என்று முடிவு செய்யப்பட்டது. சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் பட்சத்தில் தர்கா நிர்வாகத்தினர் முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது.